கடந்த வாரத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய தனிமை, அந்த தனிமையினுடைய செய்தி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததாக சொன்னீர்கள். ஆண்டவர் எங்கள் கூட ரொம்ப பேசினார். நான் இந்த சூழ்நிலையில் தான் வந்தேன். ஆனால் கடந்த வாரம் ஆண்டவர் என்னோட தெளிவாய், ஆன்லைனில் இருக்கிறவர்களும் நிறைய பேர் சாட்சி சொன்னார்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு பேசுகிறார் என்றால் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். ஆனால் இந்த வாரத்திலையும் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக ஒரு தேவனுடைய பிள்ளை தனிமையிலிருந்து வெளியே வருவது எப்படி என்கிறதை குறித்து உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தனிமைக்கு 2 துருவங்கள் இருக்கிறது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அது ஒரு 2 பக்கமும் ஷார்ப்பான கத்தியை போன்றது. தனிமையை வைத்து ஒரு மனுஷனை உருவாக்கவும் முடியும், அதே நேரத்தில் தனிமை ஒரு மனுஷனை கொன்று விடவும் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் ஒரு தலைவனை உருவாக்குறதுக்கு முன்னாடி, ஒரு தலைவியை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பாதையை அனுமதிக்கிறார்னா அவங்களுக்கு தனிமையை அனுமதிக்கிறார். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தனிமையை நீங்க கடந்து வந்திருக்கலாம். இப்பொழுது இல்லைன்னா இப்போ ஒரு தனிமையை கடந்து போகலாம். இல்லாவிட்டால் ஒரு தனிமையினுடைய சூழ்நிலை இனி உங்களுக்கு வரலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால், உங்களை தலைவனாய் தலைவியாய் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால், உங்களை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால், நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாரும் இருந்தாலும் உங்களை ஒரு தனிமையான சூழ்நிலைக்கு நேராக நடத்துவார். அது உங்களை அழிப்பதற்கு அல்ல, அது உங்களுக்கு யாருமே இல்லை என்று காண்பிக்கிறதற்கு அல்ல, ஆனால் முழுக்க நீங்கள் பயன்படுவதற்காக கர்த்தர் அனுமதிக்கப்படுகிற ஒன்று. ஆனால் இந்த தனிமையை சரியாக கையாளவிட்டால், இந்த தனிமையை சரியாக மேற்கொள்ளாவிட்டால் இந்த தனிமை சிலரை கொன்றுவிடும். வேதத்தில் நீங்க தாவீதுனுடைய மிகப்பெரிய ஆலோசனைக்காரனாய் தேவனுடைய மனுஷன் அப்படின்னா அகித்தோப்பேல், தன் ரொம்ப பெரிய ஆலோசனைக்காரன். நீங்க 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் ஏறி சேணம் வைத்து தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க, இந்த அகித்தோப்பேல் ஒரு நல்ல ஆலோசனைக்காரன். இதுவரையிலும் அவன் சொன்ன ஆலோசனை எல்லாம் ரொம்ப வெற்றியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஒரு ஆலோசனையை அவர் கேட்கல. ராஜாவுக்கு அது விகற்பமாய் தெரிஞ்சிச்சு. உடனே எல்லாரும் அவனை பார்க்காம இன்னொருத்தனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஊசாயை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனிமையிலே விடப்பட்டது போல ஒரு ஃபீல். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததில்லை. உடனே அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்திற்கு ஆக மாட்டோம் போல தெரியுது, நம்மளை யாருமே நம்மகிட்ட பேசலை, நம்மளை யாருமே நேசிக்கலன்னு வேதம் சொல்லுகிறது. அவன் போய் தன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி தற்கொலை செய்து மாண்டு போனான். நீங்க யூதாஸ் காரியத்தை எடுத்து பார்ப்பீங்கன்னா, ஏன் அந்த மனுஷன் மரிச்சு போனான் அப்படின்னா, 12 பேரோடு இருக்கும்போது ஆண்டவர் நிறைய நேரத்தில் எச்சரிக்கிறார். எப்பா யார் இருக்கா, யார் என்ன காட்டி கொடுக்க போறா, அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே பெருசா தெரியல. ஆனா ஆண்டவரை முத்தத்தினாலே காட்டி கொடுக்கும் போது எல்லாரும் நீயாப்பா, நீ தான் அவர் கூட இருந்த மனுஷனா, உங்ககிட்ட நாங்கள் பேச மாட்டோம், சிப்போ நீ இவ்வளோ கேவலமானவனா இருந்தியா, ஆண்டவரோட இருந்துட்டு இவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தும் நீ காட்டி கொடுத்தல, நீ எதுக்கு எங்களோட பேசுற? அவனை தனிமையாய் விட்ட போது அந்த தனிமையை மேற்கொள்ளாமல் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரை தனிமை வாட்டுமானால், இத்தனை பேர் இருந்தாலும் நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு என்னமோ ஒரு வித்தியாசமா இருக்குது, தேவனுடைய பிள்ளையே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக அந்த தனிமையினுடைய உணர்வை விட்டு நீங்கள் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் வெளியே வரக்கூடிய சகல கிருபையும் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த தனிமை உங்களை அழிக்காது. இந்த தனிமையை நீங்கள் கடந்து போங்கள். இந்த தனிமையிலே நீங்கள் சரியாகுங்கள். இந்த தனிமை உங்களை உருவாக்கும். இந்த தனிமை நிச்சயமாய் உங்களை பெரிய சாட்சியாய் நிறுத்தும் என்கிறதிலே சந்தேகமே இல்லை. ஆமென். இந்த சிறைச்சாலை கைதிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பேஸ் குறைச்சிருங்க. இந்த
சிறைச்சாலை கைதிகளை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இந்த கைதிகளை வந்து எதற்காக அவங்க வந்து இது பண்ணுவாங்கன்னா, சாதாரணமான கைதிகளை எல்லாம் எல்லாரோடையுமே தங்க வச்சிருவாங்க. ஆனால் இங்கேருந்து பிரச்சனை பண்ணி தப்பு பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ளே போயும் கேங் ஃபாலோ பண்ணி அங்கே தப்பு பண்ணுறவங்க இருப்பாங்க பாருங்களேன். அந்த கைதிகளை வந்து அவங்க கொடுக்குற பெரிய பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, அவங்கள தனி செல்லுக்கு கொண்டு போயிடுவாங்க, அவங்கள தனிமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கைதி பேஸ் குறைச்சி இவங்களோட இருக்கும்போது தான் இவன் வந்து பிரச்சனை பண்ணுறான், தனிமையாக போட்டால் அவன் சரியாயிருவான் அப்படின்னு நினச்சி தனிமை நிறைய பேருக்கு கொடுக்குற பனிஷ்மெண்டாய் மாறுகிறது. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற தனிமை பனிஷ்மெண்ட் இல்லை, கண்டிப்பாக நம்மை உருவாக்குற ஒன்று. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய தண்டனை தான் தனிமை. கண்டிப்பாக இல்லவே இல்லை. தனிமை நமக்கு தண்டனை அல்ல, நம்மை உருவாக்குகிற மிகப்பெரிய சக்தி. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பொதுவாக நான் வந்து என்னை வளர்த்தினது என்னுடைய தாயும் தகப்பனும் வந்து ரொம்ப வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் தான் வளர்த்துறாங்க. சின்ன வயசுலே ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே என்னுடைய துணியை தனியாக என்ன துவைக்க வச்சாங்க, என்ன தனியாக குளிக்கிறதுக்காக ஆற்றுக்கு குளத்துக்கு அப்படியே அனுப்பி விட்டுட்டாங்க, என்ன வேலைக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்க வந்து இரவு நேரத்தில் படுக்க வைக்கும்போது கூட என்னை வந்து வெளியில் தான் நாங்கள் படுத்திருப்போம். எங்கள் அம்மா அப்பா அக்காலாம் உள்ளே படுத்திருப்பாங்க, நாங்கள் 3 அண்ணன் தம்பிங்க வந்து வெளியில் வராண்டால் படுத்திருப்போம். ஸோ எங்களுக்கும் என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் பெரிய ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்தது மாதிரி எனக்கு ரொம்ப தெரியல. எனக்கு ஆகாரத்தை கொடுத்தார்கள், என்னை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. ஆனால் ஒரு நாள் கூட நான் வந்து எங்கள் அம்மாவிட்ட போயிட்டு, உங்கள் பக்கத்தில் எனக்கு படுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, இல்லைன்னா எங்கள் அப்பா இடத்துல போயிட்டு எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கிறேன், நான் உங்களிடத்தில் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் கூட என்னுடைய நினைவு தெரிஞ்சு நான் சொன்னதே இல்லை, அப்படி யோசித்தது கூட இல்லை. ஆனால் 2004 வருடம் நான் இப்போ வாலிப பையன் ஆகிட்டேன், நான் இப்போ பைபிள் காலேஜ் படித்து பாஸ்டர் ஆகிட்டேன். அதற்கு பிறகு ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. 2004 வருடத்தை மறக்க முடியாது. என்னமோ யாருமே என் கூட இல்லாதது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் என்னமோ ஒரு காட்டில் விடப்பட்டது மாதிரி உணர்ந்தேன். இந்த தனிமை தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய உச்சகட்டத்துக்கு என்னை கொண்டு போயிடும்னு நான் என்னமோ ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்லே நான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த பெட்டில் படுத்துருக்கிறேன். நான் ஒருத்த படுக்கிற அளவுக்கு தான் அங்கே இடம் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மாவை பார்த்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்னமோ ரொம்ப தனிமையாக இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என் பக்கத்தில் நிறைய பேர் பெட்டில் படுத்துருக்குறாங்க, என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய நர்ஸுங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு உள்ளுக்குன்னு ஒரு பெரிய உணர்வு, என் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்பா நீ படுக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது, இதில் இன்னொருத்தர் படுக்க முடியாது அப்படின்னு என் தலைமாட்டில் வந்து உட்காந்து, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை என்னிடத்துலேருந்து அவங்க கேட்காததுனால அவங்க ரொம்ப அழுதாங்க. அவருடைய கண்ணீர் வந்து என்னுடைய மூஞ்சில் விழுந்து, நான் சொன்னேன் அழாதீங்க, ஒன்றும் இல்லை, நான் ரெடி ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது தனிமை என்கிற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியாய் கையாளாவிட்டால் அந்த தனிமை வந்து உங்களை மன நோயாளியாய் மாற்றிடும். உங்களை எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக அந்த தனிமையை நீங்கள் மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, அவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருக்கிறவங்க, உங்களை ஈஸியாக அது கோளையாக்கிறோம், உங்களை அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய்விடும். அதனாலே தனிமையை ஒருவரும் நீங்கள் வளர்த்த விட்டுறவே கூடாது. நான் வந்து இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒரு நாள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு நபரை குறித்து அவருடைய ஆர்டிக்கலை வாசித்தேன். அவன் அந்த மனுஷன் வந்து தற்கொலை செய்து அந்த பையன் மாண்டு போனான். அப்போது அவனுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்றுன்னா அவன் கட் பண்ண ஆரம்பித்தான். அவங்க அம்மா அப்பாவோட பேசுகிறத முதல்ல குறைச்சிட்டான், அதுக்கப்புறம் நண்பர்களோட பேசுகிறத குறைச்சிட்டான், அதுக்கப்புறம் ராத்திரி டியூட்டியை கம்பல்சரி அவங்கள்ட்ட வாங்கி ராத்திரி டியூட்டி பார்த்து காலையில் வீட்டை இரவு மாதிரி பண்ணி தூங்க ஆரம்பித்தான். அப்புறம் கடைசியில் அவனை தற்கொலை செய்து அவன் வந்து ஒரு டெட் பாடியாக தான் அவனை பார்க்க முடிஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, என்னால் தனிமையை மேற்கொள்ள முடியல அப்படின்னு அவன் எழுதியிருந்தான். அப்போது இன்று இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் தனிமையை போக்குறதற்கு கர்த்தர் வழியை வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு 3 காரியத்தை
உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 25வது சங்கீதத்தினுடைய 16வது வசனத்தையும் 102வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம 25ஆம் சங்கீதத்தினுடைய 16வது வசனம், என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். நீங்கள் 102வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை வாசிங்க. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். நல்லா கவனிங்க எல்லாருமே. இங்க நம்பர் 1, முதலாவதாக தனிமையை சந்தித்த, அதுவும் மிகப்பெரிய ஒரு தனிமையை சந்தித்த மனிதன் யார் அப்படின்னா இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது. இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன், எனக்கு நித்திரை வரல, எனக்கு உறக்கம் வரல, நான் ரொம்ப தனிமையில் இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஆனால் இந்த தாவீது தனிமை என்கிறது இவருக்கு புதிதல்ல. எங்கேருந்து இவர் தனிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சின்ன வயதிலே இந்த மனுஷனை ரொம்ப தனியாக அவனுடைய தாய் தகப்பன் விட்டுட்டாங்க. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளை வைத்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படுகிறது எதில் அப்படின்னா, அவங்க வெற்றி அடைஞ்சிட்டு வரும்போது நம்ம நிறைய பேர் சந்தோஷப்படுவோம். அப்படின்னா எல்லா மார்க்கும் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு வந்தால் உடனே அவனை சந்தோஷப்படுத்துவோம், அவங்ககிட்ட நல்லா பேசுவோம், அவனுக்கு நிறைய பேர் முத்தம் கொடுப்பாங்க, நிறைய பேர் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, நிறைய பேர் சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க, துணிமணி எடுத்து கொடுப்பாங்க. எப்பா என் பிள்ளை ஜெயிச்சிட்டான், என் பிள்ளை வெற்றி அடைஞ்சிட்டான், எல்லா பாடத்துலையும் இத்தனை மார்க்கு. நிறைய தாய் தகப்பன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கூட என்ன சொல்லுவா தெரியுமா, நீ மட்டும் இவ்வளவு மார்க் எடு, உனக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன், நீ கேட்ட இது வாங்கி தரேன், அது வாங்கி தரேன் அப்படின்வாங்க. ஆனால் இங்கே ஒன்று நடக்குது. தன்னுடைய மகன் ஜெயித்தது ஒரு மனிதனை அல்ல, தன்னுடைய மகன் ஜெயித்தது ஒரு சின்ன பூச்சியை அல்ல, காற்றுக்கே ராஜாவான சிங்கத்தையும் கரடியையும் ஜெயித்து அதனுடைய வாயிலிருந்து தன்னுடைய ஆட்டை காப்பாற்றினாமா. தன்னுடைய தகப்பன் கொடுத்திருக்கிற அந்த ஆட்டை அவ்வளவு பெரிய பலசாலியாய் காப்பாற்றி இருக்கிறான். ஆனா யாருக்கு தெரியாது தெரியுமா, இவன் காப்பாற்றினது அவனுடைய தகப்பனாருக்கோ அவனுக்கு தாய்க்கோ அவனுக்கு ஷேர் பண்ண கூட முடியல. நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணினேன், இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பயன்படுத்தினாரு, நான் இதில் ஒரு பெரிய வெற்றி அடைந்தேன், அந்த அளவிற்கு கூட வீட்டில் யாரோடையும் பேசினதில்லை. தன்னுடைய வீட்டில் சொல்லாட்டி கூட பரவாயில்ல, அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல, எப்பவும் பெருமைக்காக ஆவது அண்ணன் தம்பிகிட்ட நம்ம சொல்லிடுவோம், உன்னை விட நான் குறைஞ்சவனா பாரு, நான் சின்ன வயசுல இருந்து நான் பாரு சிங்கத்தை கொன்னேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தன்னுடைய சகோதரருக்கும் தனக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸு, தான் கூட பிறந்தவங்களுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி, தாய் தகப்பனுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, காலையில் கொஞ்சம் ஆடை எடுத்துட்டு அவன் போவான், எத்தனை நாள் அவன் தங்குவான்னு தெரியாது, ஒரு மாதம் தாண்டி திரும்பி வருவான், 15 நாள் தாண்டி திரும்பி வருவான். அவன் எப்போ வரான், எப்போ போகிறான், என்ன சாப்பிட்றான், எங்கே தூங்குறான், எதுவுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தனிமையிலே இருந்தவன் தான் யார் அப்படின்னா இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது. அப்படிப்பட்ட ஒரு தனிமையினுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கும் எனக்கும் இருந்துச்சுன்னா நம்மளால காப்பாற்றப்படவே முடியாது. ஆனால் இந்த தனிமையை மேற்கொள்வதற்கு தாவீது எடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டூல் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க சங்கீதத்தில் நீங்க 23வது சங்கீதத்தை வாசிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்துமாவை அவர் தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென் சொல்லுங்கள். என் தனிமையை மேற்கொள்வதற்கு சங்கீதக்காரன் எடுத்திருக்கிற முதல் டூல் என்ன அப்படின்னா, நான் தனிமையிலே இருக்கும்போது என்னோடு கூட நடக்கிற, என்னோடு கூட பேசுகிற, என்னோடு கூட ஆழத்துவமாய் வருகிற என் ஆண்டவரை பற்றி கொள்ளுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான். அது அவனுக்கு தனிமையாய் அல்ல, பலனாய் மாறினது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பிரதர், உங்களால் நிறைய பேரால் இதே சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வரலாம். பாஸ்டர்,
என்னுடைய தாய் தகப்பனை விட்டு நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன். என்னுடைய அம்மா நான் இருக்கிற இடத்துல வர முடியாது, எங்கள் அப்பா நான் இருக்கிற இடத்துல வர முடியாது, அவங்க அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வர முடியாது, நான் தனிமையில் இருக்கிறேன், நான் இருக்கிற இடம் யாருமே பார்க்க முடியாத இடம், யாருமே வர முடியாத இடம், என்னுடைய சூழ்நிலை என்னுடைய அப்பாவுக்கு புரிய வைக்க முடியாது, எங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்க முடியாது, அவங்க அவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சுக்க மாட்டாங்க, நான் என்ன செய்வேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க வானத்திற்கு ஏறினாலும் அவர் அங்கே இருக்கிறார், நீங்கள் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கும் இருக்கிறார். நம்முடைய சகல தனிமையிலையும் நம்மோடு கூட ஒருவர் வர முடியும். அவரை பற்றி கொள்ளுகிறவர்கள், அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் கண்டிப்பாக தனிமையா இருக்க முடியாது. அவர்களுக்கு கர்த்தர் பக்கபலமாய் இருக்கிறவர், பக்கபலமாக இருக்கிறவர். இன்றைக்கு ஒரு முயற்சி எடுங்க. தனிமையில் இருக்கிறீங்களா, உடனே செல்போனை கையில் எடுத்துறாதீங்க. தனிமையில் இருக்கிறீங்களா, உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு பேசலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. தனிமையில் இருந்த உடனே நிறைய பேர் அப்படிதான் தங்களுடைய தனிமையை போக்குறதற்கு பல பல முயற்சிகளை எடுக்கிறார்கள். வேதத்தில் தன்னுடைய தனிமையை மறக்கிறதற்கு முயற்சி எடுத்தவர் யார் தெரியுமா? சாலோமன். தன்னுடைய தனிமையை ஜெயிக்கிறதற்கு வேதம் சொல்கிறது நிறைய கட்டிடங்களை அவர் கட்டினாராமா. விதவிதமான கட்டிடங்கள், பெரிய பெரிய ஆர்கிடெக்டை வச்சு பிரம்மாண்டமான கட்டிடங்கள், கலைநயமான கட்டணங்கள், இப்படிப்பட்ட கட்டடத்தெல்லாம் கட்டி பார்த்தாரு. ஆனா பிரசங்கியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? மாயை 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 என்று பிரசங்கி சொல்லுகிறான். 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிப்பீர்களே ஆனால், சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. சரி, நான் கட்டடத்தை கட்டி பார்த்தேன், என் தனிமை போகல. அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். சரி, பணத்தை சம்பாதிச்சா என்னுடைய தனிமை போகும் அப்படின்னு சொல்லி ஏராளமான பொன், ஏராளமான வெள்ளி, நிறைய பணங்களை சம்பாதித்தான். ஆனா முடிவு என்ன சொல்றாரு தெரியுமா? இல்ல, அதுலயும் நான் ஒரு நிம்மதியை பார்க்கல, அதுவும் மாயையும் மனத்துக்கு சஞ்சலமுமா இருக்குது. சரி, இது பரவாயில்ல, நம்ம ஆட்களை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி முறைப்படி கிட்டத்தட்ட ஒரு 60 கல்யாணம் பண்ணிட்டான். 60 பேரை அவன் திருமணம் பண்ணி முடிவில் என்ன சொல்றான் தெரியுமா? ஒரு சண்டைக்காரியோடே வீட்டில் குடியிருக்கிறதை பார்க்கலாம், ஒரு வீட்டினுடைய மூலையில் குடியிருக்கிறது நல்லது, இதுவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலமுமா இருக்கிறது. அப்போ உங்களுடைய தனிமையை போக்குறதற்கு இந்த உலகம் எத்தனையோ டூல்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். உன் தனிமைக்கு இதுதான் உனக்கு டூல்ஸ். நீ தண்ணி அடி, உன் தனிமை போயிடும். நீ சிகரெட் அடி, உன் தனிமை போயிடும். நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கோ, உனக்கு தனிமை போயிடும். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, உங்களுடைய தனிமையை போக்கடித்து உங்களை தனிமையிலே தலைவானாக்குற ஒரே ஒரு இடம், யாரெல்லாம் தனிமையிலே கர்த்தரை பிடிச்சுக்கிறாங்களோ, கண்டிப்பா சொல்லுகிறேன், சிங்கங்களை ஜெயிக்கக்கூடிய பலன் உங்களுக்கு வரும். கரடியை ஜெயிக்கக்கூடிய பலன், நல்ல கரங்களை தட்டி நம்புகிறவர்கள் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளையும் ஜெயிக்கக்கூடிய பவர் எங்க உங்களுக்கு ஜெனரேட் ஆகுது தெரியுமா? உங்க வல்லமை உற்பத்தி ஆகிற இடம் எங்க தெரியுமா? உங்களை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தர் கொடுக்கிற இடம் எங்க அப்படின்னா, எப்ப நீங்க தனிமையா இருக்கிறீங்களோ அப்ப கர்த்தரோட இருந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம், ஆளுகை செய்கிற ஜெயம், பவர் உங்களுக்கு அங்கே கிடைக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப தம்பி ரொம்ப அதிகமாய் ஊழியம் செய்கிறவன். அவன் நிறைய இடங்களில் ட்ராக்ஸ் கொண்டு போய் கொடுத்து அந்த ட்ராக்ஸ் மூலமாய் அவன் நிறைய ஊழியம் செய்வான். அப்போ எங்கிட்ட ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது, அங்கிள் நான் இந்த மாதிரி ட்ராக்ஸ் ஊழியம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு அதில் பெரிய திருப்தி இல்லை, நிறைய பேர் அதில் என்னால் சந்திக்க முடியல, அதனால வேற ஏதாவது நான் ஊழியம் செய்கிற மாதிரி ஏதாவது 2-3 ட்ரிக்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நீ ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால இப்போ இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக போயிட்டு இந்த மீடியா தான். இந்த மீடியா மூலமாய் ஏதாவது ஒரு ஊழியத்தை நீ செய்கிறதற்கு வேணா நீ முயற்சி எடு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரி அப்படின்னு போயிட்டான். சில நாட்கள் தாண்டி ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை அவன் சொன்னான். அப்படின்னா, அவன் ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பித்து அது ஒரு வெப்சைட் இருக்கு. என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, என்னோட நீங்கள் பேச விரும்புகிறீர்களா,
அப்படின்னா உங்களோட பேசுகிறதற்கு வந்து யாரும் இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன், என் கூட 5 நிமிஷம் யாராவது ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு யாராவது ஒருத்தர் நீங்கள் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் அவைலபிளாக இருக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு விரும்புகிறேன், என் கூட தாராளமாக நீங்கள் 5 மினிட்ஸ் பேசலாம் அப்படின்ற ஒரு செய்தியை மட்டும் போட்டேன். பாஸ்டர், என்னால் வந்து எந்த காலையுமே அட்டன் பண்ணவே முடியல. நான் கடைசியில் ஐயோ நமக்கு இது தேவையில்லை, நம்ம செத்துருவோம் போல தெரியுதுன்னு அதை க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா அத்தனை பேரும், ஆயிரக்கணக்கான பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உங்கள்ட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேச முடியுமா, எனக்கு என்னுடைய கஷ்டத்தை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கேட்டுருவீங்களா, 5 நிமிஷம் என் கஷ்டத்தையே காசு கொடுக்காம கேட்குற ஒரு ஆள் இருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. என்னால் யாருடைய பிரச்சனையை கேட்கவே முடியல அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெருசாக இருந்தாலும், 24 மணி நேரமும் உங்கள் பிரச்சனையை சொன்னாலும், கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இந்த உலகத்தில் தனிமையை போக்குறதற்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும். நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க. என்னை புரிஞ்சுக்கிறது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும், என்னை புரிஞ்சுக்கிறது மாதிரி ஒரு கணவனாக இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா இருந்தால் நல்லா இருக்கும். நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா இயேசு இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல சிநேகிதர் இயேசு இருக்கிறார், எனக்கு மூத்த ஒரு அண்ணன் இயேசு இருக்கிறார். சொல்லுங்கள், கையை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கு இயேசு இருக்கிறார். அவர் என் தனிமைக்கு மிகப்பெரிய மருந்து. அவர் வந்துவிட்டால் எனக்கு தனிமை என்கிற உணர்வே இருப்பதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி, இயேசப்பா என்னுடைய தனிமையிலே நீர் எனக்கு ஆதரவா இருக்கிறவர். ஆமென். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லு, எத்தனை அன்பு, எத்தனை பாசம், எத்தனை அன்பு, எத்தனை பாசம், இதற்கு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. பிற சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம், சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம், என்னை ஆசீர்வதி உயர்த்தி மகிழ்ந்தீரே, உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு அப்பா உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு என்ன தருவே. கைகளை மேல தட்டி, எத்தனை அன்பு, ஜீசஸ் கிருபை நிறைந்தவரே, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் வளர்த்துக்கிற சாதாரணமான ஒரு கோழியை எடுத்துட்டீங்கன்னா கூட, அந்த கோழி வந்து ஒரு குஞ்சை உருவாக்குறதற்கு அது எல்லாருக்கும் முன்னாடியும் டெலிபரேட்டாக எல்லாரும் பார்க்குற இடத்துல அந்த குஞ்சு அந்த அந்த முட்டை மேலே உட்காந்து அடை பொறிக்காது. அதனுடைய குஞ்சுகளை வெளியே அதை கொண்டு வர முடியாது. என்ன பண்ண தெரியுமா, அது முட்டை போடும்போதே அது ஒளிஞ்சு யாருக்கும் தெரியாத ஒரு தனிமையான ஒரு இடத்தை தேடும். அது அத்தனை நாள், அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த முட்டை மேலே அது தனிமையில் உட்காரணும். ஆனால் அந்த 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 கோழி அந்த முட்டையின் மேலே தனியாக உட்காரும்போது, இது வரைக்கும் வெளியே போனது, இது வரைக்கும் நிறைய பூச்சிகளை சாப்பிட்டு வளர்ந்தது, நல்லா சாப்பிடுமா, நல்லா தண்ணி குடிக்குமா,
என்ன அதுக்கு கிடைக்கும்னு தெரியாது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த தனிமையின் காலம் முடிஞ்சிட்டு நான் வெளியே வரும்போது நான் தனியாக வரமாட்டேன், என் கூட நிறைய குஞ்சுகளோடு நான் வெளியே வருவேன். பிரதர், சிஸ்டர், கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தி இருக்கலாம், வேறு பிரிச்சிருக்கலாம், டிஸ்டன்ஸில் வைக்கலாம். உன் கூட இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு உங்களை விட்டு போயிருக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஃபுல்ஃபில் உங்களுக்கு வராமல் ஒரு தனிமைன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இந்த மாதிரி சூழ்நிலையில் போய் தனியாக என் கூட நீ உட்கார்வே. ஆனால் இந்த தனிமை காலங்கள் முடித்து வெளியே வரும்போது நிறைய பேர் அபிஷேகத்தோடு வருவீங்க, நிறைய பேர் வரத்தோடு கூட வருவீங்க, நிறைய பேர் கிருபைகளோடு வருவீங்க. ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வரும்போது சாதாரணமானவர்களாய் அல்ல, எவ்வளவு பெரிய கோலியாத்தை பார்த்தாலும் பயமில்லாத அளவிற்கு தைரியசாலியாய் கர்த்தர் உங்களை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். தாவீதுனுடைய சகோதரர்கள் தனிமையை பார்க்கவே இல்லை, அவங்களுக்கு ரொம்ப ஜாலி. அவங்க தம்சம் பண்ணும்போது 10 பேர் கை தட்டுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர். அவங்க ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க, 500 பேரோட 1000 பேரோட இருக்கிறாங்க. ஆனால் தாவீது தனிமையாக இருக்கிறான். இப்போ வரும்போது அவனுடைய சகோதரன் சொல்லுகிறார்கள், அந்த கொஞ்ச ஆடை யார் வசத்தில் விட்டாய். அப்பவும் அவனை என்னதான் செய்ய பார்க்குறாங்க அப்படின்னா, ஒதுக்க தான் பார்க்குறாங்க. நீ போப்பா, நீ போப்பா, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, உன் வேலை என்னமோ நீ பாரு, உனக்கு பேச தெரியாது, உனக்கு பழக தெரியாது, நீ எங்களுக்கு நெருக்கமானவனாக இருக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, தாவீதோட யார் இருந்தா அப்படின்னா, கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்லுகிறான், நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய். ஆனால் நான் என் அப்பாவுடைய பலத்தில் வரல, சவுல் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் வரல, அவங்க கொடுத்த ஆயுதத்தில் வரல, நீங்கள் கொடுத்த எக்ஸசைஸில் வரல, நீங்கள் கொடுத்த ஊட்டச்சத்தில் வரல. நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற பாடின அந்த தேவனுடைய பிரசன்னத்தோட அவரோட உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். நான் இன்று உன்னை வீழ்த்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை நிறைய பேரை அங்கீகரிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளேயே கர்த்தர் சிலரை இங்கே தலைமைத்துவத்தில் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்க போறாரு. நிறைய பேர் ஆண்டவர் உங்க கையில் கொடுத்து உருவாக்க போறாரு. இங்கே நிறைய தலைவர்கள் இருக்கிறத நான் உணர்றேன், இங்கே நிறைய தலைவிகள் இருக்கிறத உணர்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் பெரிய யுத்த வீரர்களுக்கு முன்பாய் சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஆமென். அதற்காக தான் இந்த தனிமை. நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டூல், தனிமையை மேற்கொள்வதனுடைய முதல் டூல் என்ன அப்படின்னு சொன்னால், நான் தனிமையாக இருக்கும்போது என் ஆண்டவரை ரசித்து, என்னுடைய ஆண்டவரை ருசித்து, மற்றபடி நம்முடைய தனிமைக்காக நம்ம எங்கு போனாலும் அது கடைசி வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய தனிமையை போக்குவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும், நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த நேரத்துக்கு அது சப்போர்ட் பண்ணலாம், அந்த நேரத்துக்கு அது உதவி செய்யலாம். ஆனால் கடைசி வரைக்கும் உங்களோட வர முடியாது, நீங்கள் மரணம் வரைக்கும் உங்களோட வர முடியாது. ஆனால் இயேசுன்ற ஒரு தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம், ஒரு விசை உங்களுடைய தனிமையை போக்குறதற்காய் கரத்தை பிடிப்பீர்களே ஆனால் மரணம் வரைகிற வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறதை நிரூபிப்பேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி எல்லாரும் நீங்க வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, நீங்க எனக்கு வேண்டும், நீங்க எனக்கு வேண்டும், நீங்க எனக்கு வேண்டும். இந்த அறிவு நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வரட்டும், இந்த ஞானம் வாலிப பிள்ளைகளுக்கு வரட்டும், வாலிப தங்கச்சிகளுக்கு வரட்டும், தம்பிகளுக்கு வரட்டும். அவன் உருவாக்கப்படணும், உருவாக்கப்படணும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த தாட்டை அவங்க மனசுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, கிருபை வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பர் 2, ரெண்டாவது, தனிமையிலிருந்து வெற்றி அடைவதற்கு வேதம் காட்டுகிற இரண்டாவது வழியை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும், ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும், ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த 3 வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். முதல்ல 1:5 வாசிக்கலாம். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. 4ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். ஆமேன் சொல்லுங்கள். இந்த லைவ்ல வசனமே போடலை, யார் இருக்கா? ஆமேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அந்த கடைசி வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். அந்த கடைசி வசனத்தை ஏன் வசனம் போட மாட்டேங்கிறீங்க? நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நகோமி இரண்டாவதாக, இந்த நகோமி தனிமையினுடைய உச்சகட்டத்திலே வாழ்ந்தவர்கள். வேதத்திலே ஆண்டவர் தனிமையாக்கப்பட்ட நிறைய பேரை சுட்டி காட்டுகிறார். ஆனால் இந்த நகோமி என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் தன்னுடைய ஊரை விட்டு இன்னொரு இங்க இருந்தா நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமே இல்லை, ஒருவேளை ஆண்டவர் நினைச்சதுக்கு அப்புறம் இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி தனிமையாக்கப்பட்ட நிறைய பேரை சுட்டி காட்டுகிறாரு. ஆனா இந்த நகோமி என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் தன்னுடைய ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு தனிமையாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இங்க இருந்தா நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமே இல்லை, ஒருவேளை ஆண்டவர் நினைச்சதுக்கு அப்புறம் இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து இப்பொழுது வெளி தேசத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனா அவங்க நினைக்கல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வரும். அவங்க நினைக்கல. அவங்க எந்த இடத்திலேயே ஆதரவு தேடி போனார்களோ, எங்க நான் தனிமையாக்கப்பட்ட கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அந்த ஊர்ல போன உடனே முதல்ல தன்னுடைய கணவனாரை இழந்து தனிமையாக்கப்படுகிறாங்க. சரி, கணவனார் இறந்துட்டாரு, ரெண்டுமே பசங்க, சரி அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அந்த வருத்தம் அவங்களுக்கு தாங்க முடியல. அப்படியே இருக்கும்போது வேதம் சொல்லுது, அடுத்து திரும்பவும் என்ன நடக்குது தெரியுமா? திரும்பவும் தன்னுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். இப்போ அவங்க திரும்பி தன்னுடைய ஊருக்கு வரும்போது அங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் கேட்குறாங்க, எப்பா எங்க உன் ஹஸ்பண்டு, எங்க உன்னுடைய 2 பிள்ளைகளும்? அவ்வளோ அழகா இருந்தீங்களே, வளர்ந்துட்டாங்களா, கல்யாணம் பண்ணிட்டாங்களா, அங்கே செட்டில் ஆயிட்டாங்களா, நீ வந்துட்டு திரும்பி போக போறியா, அவங்க திரும்பி வருவாங்களா? இப்படி தன்னுடைய பிள்ளைகளை குறித்தும் கணவனாரை குறித்தும் நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, எல்லாரும் இறந்துட்டாங்க, என்னுடைய கணவனார் இறந்துட்டார், என்னுடைய 2 பிள்ளைகளும் இழந்துட்டாங்க, நான் தனித்தவளானேன், நான் ரொம்ப தனிமையை நான் ஃபீல் பண்றேன், எனக்கு நீ யாரும் இல்லை. தன்னுடைய மருமக்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, எனக்கு நீ யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, எனக்கு நீ யாரும் இல்லை. இப்போ நாட்கள் தாண்டுகிறது. இவங்களுடைய தனிமை எதுல போயிடுச்சுன்னா, ஒண்ணு தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, நீ சுகமா இருக்கும்படி நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடாம இருப்பேனா? அவங்க குழந்தைய பெத்தெடுத்து கொடுத்த உடனே, நீ உன் மடியில் வச்சிருக்காத, இந்த குழந்தையை என்னுடைய மடியிலே வைத்துக்கொள் என்று தன்னுடைய தனிமையினுடைய நாட்களில் இந்த நகோமிக்கு என்ன ஒரு ஆவி வந்துச்சுன்னா, பணிவிடையின் ஆவியினால் கர்த்தர் அவளை நிரப்பினார். ஆமென். கவனிங்க, இரண்டாவது, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையுமே உங்களுடைய தனிமையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அபிஷேகத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. என்ன தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு பணிவிடையின் ஆவியை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த பணிவிடையின் ஆவியை நீங்கள் எல்லாருமே வாங்கணும். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் மாதத்திற்கு ஒரு விசையாவது உங்கள் பிள்ளைகளை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போங்க. மாதத்திற்கு ஒரு விசையாவது ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு கூட்டிட்டு போங்க. மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒரு ஆஃபனேஜுக்கு கூட்டிட்டு போங்க. உங்க பிள்ளைகளை மாலுக்கு நீங்க கூட்டிட்டு போயிருக்கலாம், உங்க பிள்ளைகளை பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்க கூட்டிட்டு போகலாம், டூரிஸ்ட் பிளேஸுக்கெல்லாம் கூட்டிட்டு போகலாம். நான் நம்புறேன், அங்கெல்லாம் மாறாத உங்க பிள்ளைங்க, அங்கெல்லாம் ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடியாத உங்களுடைய குடும்பம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஆண்டவருடைய அன்பை உணர்வாங்க. அநாத ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஆண்டவருடைய அன்பை உணர்வாங்க. கண்டிப்பாக இங்க இருக்கிற வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றேன், ஆண்டவருக்கு சித்தமானா இந்த யூத்தில் இருக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக மாதத்திற்கு ஒரு விசையாவது ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சந்தோஷமான ஒரு இடத்திற்கு போகிறதை பார்க்கலாம், துக்க இடத்துக்கு போறது சொல்லுங்க. ஆண்டவர் அங்கதான் உன்னுடைய முடிவு தெரியும். நான் உன்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கேன்னு அங்கதாப்பா நீ கண்டுபிடிக்க முடியும். நீ எவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்றேன்னு அங்கதாப்பா கண்டுபிடிக்க முடியும். நீ மாலுக்கு போகும்போது கண்டுபிடிக்க முடியாது, நீங்க சினிமா தியேட்டருக்கு போகும்போது கண்டுபிடிக்க முடியாது, மற்ற இடத்துல போகும்போது உங்களால கண்டுபிடிக்க முடியாது, டூருக்கு போகும்போது கண்டுபிடிக்க முடியாது. அங்க போகும்போது இன்னும் அடுத்த ஸ்டெப் போலான்னு தான் தோணும். ஆனா உண்மையா எங்க போகும்போது ஆண்டவருடைய அன்பை உணர முடியும் தெரியுமா? நம்மை விட குறைந்த இடத்திற்கு போகும்போது நம்மளால உணர முடியும்.
அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் இந்த வாலிப பிள்ளைகள் இவங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு பணிவிடைன்றது என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. கவனிங்க, கடந்த நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்கும்போது அங்கே வார்டனாக இருக்கும்போது நான் காலையில் ஒரு 5:30 மணிக்கு இந்த பால், இந்த மளிகை ஜாமானெல்லாம் வாங்குறதுக்கு வண்டியில் போகிறதுக்கு வழக்கம். அப்போது என்னுடைய காலேஜை தாண்டி ஒரு 3 வீடு தாண்டி ஒரு மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அம்மா வந்து ரொம்ப உடம்பு பருமனான உடம்பு, அவர்களால் மாடியிலேருந்து கீழே இறங்கி வர முடியாது. அதனால் மாடி வீட்டில் அவங்க தங்கியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு கயிறு ஒன்று அவங்க கட்டியிருப்பாங்க. நான் எப்போ போகும்போது நான் பார்ப்பேன், அந்த கயிறில் வந்து பால் பாக்கெட்டுக்காரன் பால் வச்சுருவான், காய்கறிக்காரன் வந்து காய்கறி வச்சுருவான். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே இருந்துட்டு கிணத்துக்குள்ளே தண்ணி எடுக்கிறது மாதிரி அப்படியே அந்த கயிறை மேலே எடுத்து அந்த பால் பாக்கெட்டை இது பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இவங்களால் இந்த 10 படிக்கட்டு கூட இறங்கி வர முடியாமல் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினச்சி. ஆனால் போகும்போதும் வரும்போதெல்லாம் இவங்க வந்து இந்த பொருளை எடுத்துட்டாங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணுறது ஒரு வழக்கம். அப்போ ஒரு நாள் போகும்போது அந்த அம்மா நின்றுட்டு இருக்காங்க, சரி நம்ம எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சா, நான் ஒரு 1/2 மணி நேரம் தாண்டி திரும்பி வந்தால் அவங்க எடுக்கவே இல்லை. அவங்க என்னமோ திரும்ப திரும்ப இழுத்துட்டு இருக்கிறது மாதிரியே தோணுது. நான் இவ்வளோ நேரமாக இழுக்கிறாங்க, இவ்வளோ நேரமாக அதை எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கூடை வந்து ஒரு சின்ன இரும்பு கம்பியில் அப்படியே மாட்டி இருந்துச்சு. உடனே நான் வண்டியை நிறுத்தி, அப்போ ஒரு TVS 50 ஓட்டிகிட்டு இருந்தேன், வண்டியை நிறுத்தி இறங்கி போய், நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலும் வந்து அறுறது மாதிரி இருக்குது. உடனே அதை எடுத்து அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து, நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் கூப்பிடுங்க, நீங்கள் ஒன்றும் சங்கடப்பட்டுக்க வேண்டாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. உடனே அவங்க மனசார என்னை பார்த்து சொன்னாங்க, எப்பா நீ ரொம்ப நல்லா இருப்பாப்பா, எத்தனையோ பேர் இந்த ரோட்டில் போகிறாங்க, இந்த 1/2 மணி நேரத்தில் நான் நின்னதை நிறைய பேர் பார்த்தாங்க, நான் விசில் அடித்தேன், நான் கை தட்டினேன், நான் ஹலோன்னு கூப்பிட்டேன், ஆனால் யாருடைய காதுமே கேட்கல. ஆனால் உன் காது கேட்டிருக்குன்னா நீ என்ன கவனிச்சிருக்கிற, அதனால கேட்டிருக்குது, நீ நல்லா இருப்ப அப்படின்னாங்க. அப்போது இந்த உலகத்தில் வந்து நம்முடைய உதவி தேவைப்படுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நம்முடைய உதவி தேவையா இருக்குது. பணம் காசு நம்ம கொடுக்க வேண்டாம், அவங்களுடைய ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். நான் சொல்றேன், ஜஸ்ட் நம்மளால முடிஞ்ச இந்த ஒரு பணிவிடையை செய்கிறது, இந்த பணிவிடை உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க. என் வாழ்க்கையில் நான் அடைந்த இந்த உயர்வுக்கு, கர்த்தர் என்னை வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறது, நான் பரிசுத்தவான்களுக்கு செய்த பணிவிடைகள், வயதானவர்களுக்கு செய்த பணிவிடைகள், அவங்க எல்லாரும் மனதார என்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் இன்றைக்கு என் தலை மேலே இருக்கிறத நான் உணர்றேன். கடந்த நேற்றைய தினத்திலே ஒரு 75 வயது மதிக்கத்தக்க ஒரு வயதான போதகரவர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய பாஸ்டர், உங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த தெரிந்த ஊழியக்காரர் தான். அவருக்கு ஒரு 75 வயது இருக்கும். அப்போது என்னை கூப்பிட்டு, பென்ஸ் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் பாஸ்டர், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது சொன்னார், நான் உன்னை மறந்துட்டேன்னு நினைக்காத, உன்னை கண்டிப்பாக மறக்கவே முடியாது, உன்னை அடிக்கடி பாஸ்டாமா கூட நான் பேசிக்குவேன், அடிக்கடி பேசிக்குவோம். சரி நீ இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்ட, அதனால உன்னை கூப்பிட்டு தொந்தரவு பண்ண வேணான்னு தான் நான் பேசுறதில்ல, மற்றபடி உன்னை ரொம்ப நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க வந்து இந்த ஊழியத்தில் வந்து ஒரு 2 வருடமாக வெளியில் அவங்க தெரியல. அவங்க என்னடா இவங்க வந்து வெளியில் எந்த ஊழியத்துக்கும் போகலை, மீடியாவிலையும் அவரை பார்க்க முடியல அப்படின்றதுக்காக அவருடைய மகனுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி பேசினேன். பாஸ்டருடைய மகனுக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அப்பா வந்து ரொம்ப அதிகமாக ஊழியத்தில் எல்லாம் பார்க்க முடியல, எங்கே இருக்காங்க, ஒருவேளை அப்ராட் தான் போயிட்டாங்களா, என்ன விஷயம்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அப்போ பாஸ்டர் அப்பா ரொம்ப சிக்காயிட்டாங்க, பிரசங்கமே பண்ண முடியாத அளவுக்கு சிக்காயிட்டாங்க, சில வருஷங்களாகவே அவங்க மேடையில் கூட ஏற முடியல. அப்போ ஒன்றா கேட்டேன், என்ன ஆச்சு, எப்படி இது வந்துருச்சு, இல்லை நாங்கள் வெளியிலெல்லாம் கூட ட்ரீட் பண்ணி பார்த்தோம், ஆனால் வந்து அவங்களுக்கு சரியாகலை அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், நீங்கள் அப்பாட்ட பேசுங்க, நான் அப்பா வந்து பார்க்குறதுக்காக நான் வர்றேன், பல மைல் தூரம் ட்ராவல் பண்ணி தான் போகணும், நான் அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்களுக்காக அவங்க கூட ஜாப் பண்ணிட்டு போகலான்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நானாக இங்கேருந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரூம் புக் பண்ணாங்க. நான் அங்கே போனேன். போயிட்டு காலையில் ஒரு 8:30 மணிக்கெலாம் போயிட்டேன். 8:30 மணிக்கு போயிட்டு நான் வந்து அவருடைய ரூமுக்குள்ளே போய் ஒரு 2 மணி வரைக்கும் அவருடைய காலில் அப்படியே கொஞ்சம் எண்ணெயை போட்டு அப்படியே ஜாப் பண்ணிவிட்டு, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும்,
இந்த பாட்டை அப்படியே பாடி கண்டினியூவாக பாட்டு பாடி 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 அப்படியே அழுது ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் மத்தியானம் அவங்க ஆகாரம் ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் அவங்களோட உட்காந்து பேசி இந்த சூழ்நிலை எப்படி வந்துருச்சு, இதை எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு 5 மணி 6 மணிக்கு அங்கேருந்து அந்த ஃபுல் டே அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கிட்டத்தட்ட 2 வருடமாய் மேடையில் நிற்காத அந்த தேவ மனுஷன் அடுத்த வாரம் மேடையில் சண்டை பிரசங்கம் பண்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. என்னால் அது எவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தெல்லாம் கேட்கிறீர்களா, இந்த சின்ன ஆலோசனையை கேட்டு இவ்வளோ பெரிய தேவ மனுஷனை எழுப்பி நிற்க பண்ணினீரே. அன்றைக்கு மேடையில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த அந்த ஊழியர் இன்று வரையிலும் அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க அந்த வார்த்தையை சொல்லும்போது செஞ்ச ஒரே ஒரு சின்ன பணிவிடையை கனம் பண்ணி அந்த தேவ மனுஷனை இன்னைக்கு நிற்க பண்ணுமானால், உங்களை பணிவிடைக்கு பின்பாக மிகப்பெரிய ஊழியம் இருக்குது, உங்களுடைய பணிவிடைக்கு பின்பாக வெற்றி இருக்கிறது. ஒருவேளை நீங்க வெளியே தெரியாதவங்களா இருக்கலாம், கைத்தட்டு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், உங்களை யாருமே தூக்கி விடாம இருக்கலாம், உங்களை மறந்து இருக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன், நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலன் இல்லாம போகாது, பலன் இல்லாம போகாது. இன்னைக்கு அத்தனை வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, பணிவிடையின் ஆவி எனக்கு தாங்க. ஸோ உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே இருக்கிற திருமணமாகாத வாலிபர்கள் மட்டும் நான் சொல்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் கை தூக்குங்க. நான் எங்கள் அப்பாவுடைய கால், எங்கள் அம்மாவுடைய காலை நான் நல்லா அமுத்தி விட்டுருக்குறேன் அப்படின்றவங்க கை தூக்க பார்க்கலாமே. சொன்னேன், பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். திருமணமானவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க, தேங்க்யூ. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் அத்தனை பேரையும் பார்க்குறதுக்கு. நிறைய பேர் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் கூட கேட்காதவங்க இருக்காங்க தெரியுமா. நான் உனக்கு எதுக்கு செய்யணும், நீ போய் எடுக்க மாட்டியா, நீ போய் பண்ண மாட்டியா, நான்லாம் எடுக்க மாட்டேன், நீ எடுத்துக்கோ, எனக்கு படிக்க வேண்டாமா, நீ சும்மா தானே இருக்கிற, நான் கூட்ட மாட்டேன், அந்த பாத்திரம் கொஞ்சம் விளக்கி வைமா, என் கையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீ வேணா விளக்கு, இல்லைன்னா வேண்டாம். இந்த பணிவிடை என்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்லாரும் சேரில் உட்காரணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுவும் தொடச்சி வச்ச சேரில் உட்காரணும்னு தான் நினைக்கிறாங்க. சேரை தொடச்சி உட்காரணும் கூட நிறைய பேருக்கு நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு சபையினுடைய ஜனங்கள் பாருங்க, பெரிய பெரிய சர்ச்செல்லாம் இப்போ வேலைக்கு ஆள் வச்சுட்டாங்க, கூட்டுறதுக்கு ஆள், துடைக்க உலகத்தில் உள்ளவங்கள தான், மற்றவங்கள கூட வைக்கிறது இல்லை, அப்படி போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமையான சனிக்கிழமையாக சர்ச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 15 பேரை வச்சு வேலை செஞ்சு அதுக்குன்னு ஒரு சம்பளம் நியமித்து க்ளீனிங் சார்ஜ் அப்படின்னு போயிடுது. ஆனால் ஒரு காலம் சில திருச்சபைகள் கட்டும்போது அந்த சர்ச்சினுடைய காங்கிரீட் முதற்கொண்டு யார் போட்டது தெரியுமா, ஜனங்கள் தான் போடுவாங்க. அன்னைக்கெல்லாம் பணிவிடை இப்படி இருந்துச்சு. என் கூட ஒரு ஊழியக்காரர் சில நேரத்தில் வெளியூர் வரும்போது என் கூட வருவார். என்னை விட ஒரு 4 வயசு 5 வயசு அதிகமான மனுஷன். அவர் வந்துட்டாருன்னா எனக்கு கவலையே இல்லை. அவரும் பெரிய ஊழியக்காரர் தான். உண்மையிலே அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுங்க. ஒரு பாஸ்டர், இன்னைக்கு திருச்சியில் அவர் பாஸ்டராக இருக்காரு. நான் எந்திரிச்சிட்டேன்னா எனக்கு காஃபி கொடுத்துருவாரு, என் துணியை அயன் பண்ணி தொங்க வச்சு அப்படியே விட்டுருவார். எல்லாம் ஏ2 எனக்கு துணி சுடு தண்ணி காய வச்சு கொடுத்துருவாரு. தொண்டை பிரச்சனை வரும்னு உப்பு வச்சுருவார். அவ்வளவு பணிவிடை, அவ்வளவு பணிவிடை. அவங்கள பார்க்குறதுக்கே அவ்வளோ விருப்பமாக இருக்கும். அதனால் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய உடம்பில் பலன் என்றதை விட பணிவிடை செய்வதற்கு நிறைய பேருக்கு மனசில் இஷ்டம் இல்லை. நீங்கள் நம்ம ஏன் நிறைய பேர் பணிவிடை செய்யலைன்னு நினைக்கிறீங்க? கணவனார் இந்த குடிச்சு முடிச்ச டம்ளரை கொஞ்சம் அந்த உள்ளே கொண்டு வரீங்களான்னு கேட்டா, போமா வேணா நீ எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் ஏன்? முதுவலியா, இல்லை இடுப்பு வலியா, இல்லை குனியவே முடியாத அளவுக்கு ரோகம் வந்திருக்கிறாரா? சொல்லுங்க, என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? அவருக்கு உடம்பு பிரச்சனை இல்லை, அவருக்கு என்ன பிரச்சனை? வரமாட்டேங்குது சத்தம். அவருக்கு மனசில் தான் பிரச்சனை. மாமியாரை நிறைய பேர் மாமியாரை பார்க்காதது எனக்கு வேலை பார்த்து பார்த்து ஓஞ்சிட்டேன், மனசில் இஷ்டம் இல்லை. ஆனால் அம்மாவை
அம்மாவை பார்க்கும்போது முதுகுவலி வராது, பெத்த தாயை பார்க்கும்போது முதுகுவலி வராது, கஷ்டமாக இருக்காது. சில சில சொந்தக்காரங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா 3 நாள் தங்கினாங்கன்னா 3 நாள் அந்த வீட்டில் ஒரே வெஜ்ஜாக இருக்கு. ஆனால் அவங்க ஊரில் இருந்து அவங்க அம்மா அப்பா வர்றாங்கன்னு வைங்களேன், 11 மணிக்கு தான் அந்த அம்மா அவங்க வந்து பஸ் ஏறி இருப்பாங்க. இந்த அம்மா கணவனாருக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, ஏங்க கொஞ்சம் 1 கிலோ சிக்கன் வாங்கி கொஞ்சம் அனுப்புறீங்களா? ஏம்மா இந்த நேரத்துக்கு சிக்கன் அப்படின்னு கேட்டால், இல்லை எங்கள் அம்மா வர்றாங்க. இப்போ மனசு இல்லை. எங்கள் வீட்டில் வந்து பாஸ்டர் அம்மாவுடைய அம்மா வந்து அடிக்கடி கோயம்புத்தூரில் மீட்டிங் வரும்போது வருவாங்க. அவங்களால ரொம்ப நடக்கலாம் முடியாது. அவங்க வந்து ஒரு பெட்ரூமில் அவங்க இருந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க, படிக்கட்டெல்லாம் ஏற முடியாது. ஆனால் அவங்க வந்துட்டு சரி மக வீடு தானே, ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், நம்ம அங்கங்கே அலைஞ்சிட்டு வர்றோம், நம்ம பிள்ளை வீட்டில் வந்தால் நம்ம நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறதில்ல. ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போதும், ஏம்மா அந்த வெங்காயம் கொண்டு வந்துறியா, நான் கட் பண்ணி தரட்டுமா? அந்த பூண்டை கொண்டு வரியா, நான் கட் பண்ணி தரட்டுமா? அந்த இஞ்சியை கொண்டு வரியா, நான் உரிச்சு தரட்டுமா? கொண்டு வந்துருங்கம்மா. அவங்க ரூமுக்குள்ளே எப்போ போனாலுமே அவங்க வந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா எப்பாவது ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி அப்படியே குவிஞ்சு கிடக்கும். அவங்க ஒன்றா நீட்டாக மடித்து அப்படியே அடிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நடக்கிறதுக்கு பலன் இல்லை. என் பிள்ளையினுடைய வீட்டில் வந்து நான் இப்படியே அமைதியாக உட்காந்தா யாருமே என்னை கேட்க மாட்டாங்க. என் மருமகன் என்னை திட்ட மாட்டார், என் மகன் என்ன தலிச்சுக்க மாட்டாங்க, என்னை நல்லா வச்சுக்குவாங்க, எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று, நான் இருக்கிற வீட்டில் எப்படியாவது அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற அந்த மனசு. என் பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல, என் மருமகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யலாம்ல. ஒன்றுமே பண்ண முடியாட்டா கூட அவளுக்காக ஜெபம் பண்ணல சத்தமா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணல சத்தமா. இல்லை, பெரியவர்கள் எல்லாரையும் நான் வருத்தப்படுத்தலை, உங்களை எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும், உங்களை எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கும்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிற வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். ஆமென் சொல்லுங்கள். நான் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். நீ போயிட்டு வாம்மா, நீ போயிட்டு வா, நான் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன். ஐயோ, இந்த குரங்குங்களை ஏன் தலையில் கட்டிட்டு போறியா, இந்த வாளுங்களை ஏன் தலையில் கட்டிட்டு போறீங்களா, ஐயோ இது பண்ணி கூட்டம் இல்லை, எது யார யார கேட்கல. பேர பிள்ளைகளை சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த குரங்கை என் தலையில் கட்டி போகாதம்மா. நம்மளாலெல்லாம் பார்க்க முடியாது, நம்மளெல்லாம் பார்க்க முடியாது. உங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம், உங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் பரவாயில்ல. ஆனால் நான் என் வீட்டில் என் பிள்ளை சம்பாதிச்ச சாப்பாடை சாப்பிட்றேன், என் மகன் எனக்கு சம்பாதிக்கிற சாப்பாடை சாப்பிட்றேன். நான் ஏதாவது ஒரு அதே போல் பிள்ளைகளுக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அம்மாவை சலிச்சுக்காதீங்க, அப்பாவை சலிச்சுக்காதீங்க. எப்படி உன்னுடைய ஆயுசு நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கேட்கல. ஏதாவது ஒரு ஹெல்ப்பு, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. அதனால் இன்று இரண்டாவதாக தனிமையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு இரண்டாவது ஒரு பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு மற்றவங்களை விசாரித்து மற்றவங்களை நேசிக்கிற ஒரு பணிவிடையின் ஆவியை எனக்கு தாரும். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே அந்த பணிவிடையின் ஆவி முழு பலத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு பணிவிடையின் ஆவி எனக்குள்ள தாங்கப்பா. கேளுங்க, அந்த பணிவிடையின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. பணிவிடையின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் இந்த உலகத்தில் இருக்கிற நாளில் நிறைய பேருக்கு சாட்சியாக வாழணும். அவங்களால குமிய முடியாது, நான் குமிஞ்சு எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கிருபை எனக்கு வேண்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எனக்கு நீங்க அடைக்கலம் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம்
தகப்பனை போல் சுமந்து சென்றீர். இப்ப கைகளை மேல தட்டி, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவே. தனிமையின் பாதையே, தனிமையின் பாதை, தகப்பனையும் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதை, தகப்பனையும் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் கைகளை மேல தட்டி, எத்தனை அன்பு, இதற்கு ஈடு என்ன தருவேனா, என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, என்ன தருவேனா. ஹல்லேலூயா. வேதத்திலேயே நீங்க பெரிய தலைவனாய் மாற்றப்பட்ட, தலைவியாய் மாற்றப்பட்ட, அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த அவங்களுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? தாவீதை குறித்து சொல்கிறது, சவுலை கொன்னுட்டு வந்ததற்கு பிறகு, சாரி, இது கோலியாத்தை மேற்கொண்டு வந்ததற்கு பிற்பாடு தாவீதை என்ன வேலைக்கு ஜாயின் பண்ணி விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன வேலைக்கு போறார்? ஃபர்ஸ்ட் சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி எழும்பி கத்தும், கத்தியை தூக்கி வீசும், சோத்தை தூக்கி அடிக்கும். பக்கத்தில் உயிரை பணையம் வச்சு என்ன பண்ணணும்? ஆராதனை பண்ணிட்டே இருக்கணும். அதான் அவனுக்கு கொடுத்த டியூட்டி, அதான் அவனுக்கு கொடுத்த டியூட்டி. நீங்கள் ஜோஷுவா 2வது பெரிய தலைவன். ஜோஷுவாவுக்கு ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடுத்த அவர் செய்த முதல் வேலை என்ன நினைக்கிறீங்க? தன்னுடைய எஜமானாகிய, தன்னுடைய தலைவனாகிய மோசைக்கு ஹெல்ப் பண்ணுற ஊழியம். அதுவும் என்ன தெரியுமா? அவர் போகிற தூரத்துக்கு போகலாம், மலைக்கு பக்கத்தில் போகலாம், ஆனால் ஆண்டவர் பேசுகிற இடத்துக்கு போக முடியாது, வழியில் நிற்கணும். வாசிச்சு பாருங்க. முதல் பெரிய அளவில் வளர்ந்த ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்க எதில் ஆரம்பித்தாங்க தெரியுமா? பணிவிடைய சந்தோஷத்தோடு ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, பணிவிடைய யார் சந்தோஷமாக ஆரம்பிக்கிறீங்களோ, மகிழ்ச்சியாக பணிவிடை செய்கிறீங்களோ, உங்களுக்கு கண்டிப்பாக பிரைட்டான ஒரு எதிர்காலம், பிரகாசமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. ஆசையாக செய்யணும், விருப்பமாக செய்யணும், அது ஆசீர்வாதம்னு நினச்சி செய்யணும். யாருக்கு வேணாலும். ஒரு கீழே ஒரு பெண் விழுந்துச்சு, இந்த பெண்ணை எடுத்து கொடுக்குறதுக்கு அவ்வளோ வருத்தம். ஒரு வயசான ஒரு தகப்பனார், அத்தனை பேர் செப்பல் போட்டுட்டு இருக்கிறாங்க, அவருடைய செருப்பு அவரால் தேடி எடுக்க முடியல, ஒருத்தர் கூட அவருடைய செருப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் போய் வெளியே போய் பார்த்துருக்குறேன், ஒரு வயதான தகப்பனார் செவத்தை பிடிச்சிட்டே இருக்காரு, அவருடைய செருப்பை அவரால் கண்டுபிடிக்க முடியல, ஒவ்வொருத்தராக வெளியே போகிறாங்க, யாருமே அவரை கண்டுக்கல. அவருடைய செருப்பை எடுக்கிறது இவங்க அவமானமாக நினச்சாங்களே தெரில. நான் கேட்டேன், ஐயா என்ன கலர் செருப்பு அப்படின்னு. ஒன்று காமிச்சார், அதை எடுத்து கொடுத்து இன்னொன்று தேடி எடுத்து அவருடைய காலுக பக்கத்தில் நீங்கள் போடுங்கன்னு போட வச்சு அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுருவோம். பேங்கில் போயிட்டு இருக்கும்போது செருப்பை போட ஒரு வயதான தகப்பனாரால் செருப்பு போட முடியல, யாருமே அவர் கண்டுக்கல. அவர் அப்படி மெதுவாக அப்படி போடுறாரு. அப்புறம் நான் பெருமைக்காக சொல்லலை, நீங்கள் அதை செய்யணுன்றதுக்காக சொல்கிறேன், பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை, நான் சொல்லதை செஞ்சு காமிக்கிறதுக்காக சொல்லலை. அந்த பேங்கில் கீழே உட்காந்து அவருடைய காலை என் கையினால் பிடிச்சி அந்த செருப்பை ஒன்றொன்னா அவருடைய இடத்துல மாட்டி, இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, போக முடியுமா, உங்களுக்கு நிற்கதா, போயிடுறீங்களா? அப்போ நம்ம பணிவிடை நமக்கு தேவை. முதல்ல வீட்டில் ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவர் உடைய தனிமையில் உங்களுக்கு ஒரு பெரிய இனிமையை கற்று உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி வேகமாய் முடிக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும்
41ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாயிர்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். 41ஆம் அதிகாரத்தினுடைய 52வது வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடியே 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 3வது மிக அதிகமான தனிமை என்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் உருவாக்குறது யார் அப்படின்னா இந்த யோசேப்பு என்கிறவரை ஆண்டவர் தனிமையை கொண்டு வச்சு தன் தகப்பனரை விட்டு பிரித்து அந்நிய மொழி பேசுகிற இடத்துல கொண்டு போய் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத, அவன் யோசிக்காத, அவனுக்கு நினைவே இல்லாத அப்படிப்பட்ட ஒரு புது இடத்துல ஆண்டவர் அவனை கொண்டு போய் தனிமையாக்குகிறார். வாழ்க்கையிலேயே தன்னுடைய தகப்பனாரோடு ரொம்ப ஒன்று இருந்தவனும் இந்த யோசேப்பு தான். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக தன்னுடைய தகப்பனை விட்டு நம்ம பிரிஞ்சிருவோம், நம்ம அப்பாவை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஆனால் தன்னுடைய தகப்பனார் கடைசி வரைக்கும் தான் கூட இருப்பார் அப்படின்னு நினைச்சான். ஆனால் அந்த சின்ன வயசுல அப்பா தன்னை விட்டு எடுக்கப்படுவார் அப்படின்னு நினைக்கல. தன்னுடைய சகோதரர்கள் அவனை நேசிக்கல, ஆனால் தன்னுடைய சகோதரர்களையும் அவன் நேசித்தான். இப்போ எல்லாரையும் விட்டு பிரிஞ்சுட்டான். ஒருத்தர்கிட்ட புது ஊரில் போய் அவனுக்கு பேசணும்னு நினைச்சா கூட, அவனுடைய விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சா கூட அங்க இருக்கிற நிறைய பேருக்கு பாஷையே தெரியாது. அவங்கள்ட்ட என்ன சொல்ல முடியும்? அடிமையா இருக்கிறானே. அப்படிப்பட்ட யாருமே இல்லாத ஒரு இடத்துல இந்த யோசேப்பு எப்படி தனிமையை மேற்கொண்டான் அப்படின்னா, வேதம் சொல்கிறது அவனுக்கு கொடுத்த எல்லா வேலையிலையும் தன்னை அவன் என்ன பண்ணிட்டான்னா பிஸியா வச்சுக்கிட்டான். அவன் ரொம்ப பிஸியா வச்சுக்கிட்டான். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க தனிமையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நீங்கள் அதில் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. இந்த தகப்பன்மார்க்கெல்லாம் சொல்கிறேன், ரொம்ப அன்பாய் சொல்கிறேன், தயவு செய்து உங்களை ரொம்ப அன்பாக கேட்குறேன், நீங்கள் வேலைக்கு போகாமல் மட்டும் வீட்டிலேயே இருந்துடாதீங்க. சும்மா இருந்துடாதீங்க. தயவு செய்து சும்மா இருந்துடாதீங்க. பிசாசு உங்களிடத்திலிருந்து திருடுகிற எல்லாமே உங்களுக்கு திரும்ப பிரதர். பிசாசு திருடுகிற வீட்டை திரும்பி வாங்கிடலாம் பிரதர். பிசாசு திருடுகிற காரை திரும்பி வாங்கிடலாம் பிரதர். பிசாசு உங்களிடத்திலிருந்து திருடுன எல்லாத்தையுமே நீங்க திரும்பி வாங்கிடலாம். ஆனா பிசாசு திருடுகிற டைமை மட்டும் நீங்க திரும்பி வாங்க முடியாது. அவன் நீங்க காலத்துல கவனமா இருக்கிறீர்களோ இல்லையோ, பிசாசு காலத்துல கவனமா இருக்கிறான். ஏன் அப்படின்னா தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி கூடுமான வரையிலும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் போய் முன்னாடி நிற்கிறாரு, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை வெளியே துரத்தணுன்றாரு. அந்த பிசாசு உள்ள இருந்துட்டு என்ன பேசுது? என்ன துரத்தாதீங்கன்னு பேசுதா? என்ன பேசுது? ஆண்டவரிடத்தில் அந்த பிசாசு என்ன கேட்குது தெரியுமா? எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குது. காலத்துக்கு முன்னாடி என்ன ஊத்திரப்படுத்துறதுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குது. அப்போ பிசாசு, வாலிப தம்பி தங்கச்சி, நீ ரொம்ப கவனமாய் கவனித்துக்கோ. உன்னிடத்திலிருந்து பிசாசு திருட நினைக்கிறது உன்னுடைய பணத்தையோ, உன்னுடைய சோபா செட்டையோ, உன்னுடைய வண்டியோ, காரையோ, மொபைலையோ அல்ல. உன்னிடத்திலிருந்து திருட நினைக்கிறது என்ன தெரியுமா? உன் டைமை திருட நினைக்கிறது. உன்னுடைய டைமை மட்டும் பிசாசு திருடிட்டான்னா உன் வாழ்க்கையில நீ சாதிக்கவே முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். நேரம் தான், டைம் தான், அதை வச்சு தான் நீங்கள் வளர முடியும். அதானே உங்களை கொண்டு போகும். அதனால உங்களுடைய நேரத்தை திருடுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு தனிமையில் போராடி மன அழுத்த அளவுக்கு, மனநலம் பாதிக்கப்படுற அளவுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதான் நிறைய பேருக்கு தன்னை பிஸியாகவே வச்சுக்க மாட்டாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. இந்த வீட்டில் இருக்கிற சகோதரிகள் கூட உடைய கணவனாரை அனுமதிச்சா ஒன்று வெளியே வேலை செய்யுங்க, இல்லைன்னா வீட்டிலே ஒரு தொழில் செய்யுங்க. புத்தி உள்ள ஸ்திரியை குறித்து வேதத்தில் வாசிச்சிங்கன்னா வேதம் சொல்லுது, ஒரு வியாபார கப்பலே வாங்கிடுறாங்களாமா. நம்மால் இருக்கிற கப்பலை வித்துட்டு வராமல் இருந்தால் சரி, யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துட்டு வராமல் இருந்தாலும் சரி, வியாபார கப்பல் எங்கே வாங்குறது? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்.
புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் தன் வீட்டை இடித்து போடுகிறாள். நிறைய பேர் பணத்தை கரியாக்குறதே சிலருடைய வேலையாகி போச்சு. அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். இல்லை, ரொம்ப கவனமான வாழ்க்கை இது. இப்போ தெரியாது, ஒரு காலகட்டத்தில் நம்ம நிறைய பேர் பாடுபடுகிறது, நமக்கு நிறைய பேருக்கு வருகிற சோதனை கர்த்தர் அனுமதிக்கிற சோதனை இல்லை, நம்மளாலே உண்டு பண்ணுகிற சோதனை. நிறைய பேர் அவங்களுக்கு அவங்களே சோதனையை உண்டு பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு சிக்கிறாங்க. சிலர் ரொம்ப பெருசாக செய்வேன்னு சொல்லி வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட் வாங்குவாங்க. வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட் வாங்குறவங்க ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எனக்கு உடம்பு ப்ராப்ளம், என்னால் கண்டினியூ பண்ண முடியலன்றவங்க வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட் வாங்கலாம். இல்லைன்னா அடுத்த பெரிய, இதை விட பெரிய இடத்துல வேலைக்கு போகிறேன், இதை விட பெரிய சம்பாத்தியத்துக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட் வாங்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் தேவை, இது வரைக்கும் உழைச்சிட்டேன் அப்படின்னு தயவு செய்து யாரும் வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட் வாங்காதீங்க. அதற்கு பிறகு இருக்கிற உங்களுடைய காலங்கள் சந்தோஷமாக இருக்காது, துக்கமாக தான் இருக்கும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட்றதை யோசிச்சிடாதீங்க. நல்லா சொல்லுங்க எல்லாருமே. ஆமாம், சும்மா இருக்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் சும்மா இருந்தாலே முதல்ல அட்டண்டன்ஸ் யார் தான் கொடுப்பா? கேட்கல? ஃபஸ்ட்டு நிற்கிறவன் யார் தெரியுமா? டேய் சும்மா இருக்கிறியா, நீ எனக்கு வேணும்டா, நீ எனக்கு வேணும். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. அது வாலிப தம்பி தங்கச்சி, ரொம்ப ஜாக்கிரதை. நீ உன்னை பிஸியாக வச்சுக்கோ, நீ உன்னை பிஸியாக வச்சுக்கோ, இருக்கிற வேலையில் உன்னை பிஸியாக வச்சுக்கோ. யோசிக்கிறதுக்கு, ஃப்யூச்சரை குறித்து யோசிக்கிறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு, தியானிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் டைம் கொடுத்துரு. ஆனால் நீ உட்காந்து எதையாவது நோண்டுறதுக்கும் பார்க்குறதுக்கும் டைமே கொடுக்காது, டைமே கொடுக்காது. அப்போ தான் தனிமையை நம்மால் மேற்கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். வயதான தாய் தகப்பன் உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்குதா? முடிஞ்சால் பைபிளை படிக்க முடியுமா? கண்ணு தெரிஞ்சால் படிச்சிருங்க, இல்லைன்னா ஆடியோ போட்டு கேளுங்க. ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக. ஆனால் தயவு செய்து சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. இது என்னுடைய அன்பின் கட்டளையாக நினையுங்கள். நீங்கள் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ 3 காரியம் சொல்லுங்கள் பார்க்கலாம். தனிமையை ஜெயிப்பதற்கு ஒரு 3 டூல் இருக்குது. நம்பர் 1, முதலாவதாக என் தனிமை எங்கே சரியாகும் அப்படின்னா, நான் ஆண்டவரோடு இருந்தால் எனக்கு தனிமை உணர்வு என்கிறது வராது. நம்பர் 2, ரெண்டாவது, என்னுடைய தனிமையை மேற்கொள்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் நிறைய பணிவிடை செய்துகிட்டே இருக்கணும், பணிவிடை செய்துகிட்டே இருக்கணும். அது என்னுடைய தனிமையை என்னை விட்டு எடுத்துரும். நம்பர் 3, மூன்றாவது, நான் என்னுடைய வேலையில் என்னுடைய நாளில் நான் பிஸியாக இருக்கும்போது அந்த தனிமை என்னை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். இனி தனிமையாக யாரும் கஷ்டப்படுற அளவுக்கு ஆண்டவர் விட மாட்டார். உங்களே நீங்கள் ஒதுக்கிக்காதீங்க, உங்களே நீங்கள் கொண்டு போய் குழிக்குள்ளே தள்ளாதீங்க. நல்லா கவனிச்சுங்க, எல்லோரும் நல்லா கவனிங்க. உங்களை உந்தி முன்னாடி தள்ளுறதும் உங்களை பேக்கில் உங்களை தள்ளுறதும் யார் கையில் தான் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா முன்னாடி தள்ளுறது, முன்னாடி தள்ளுறது. நீ போ பரவாயில்ல, போ, பேக் போகாத, நீ பின்னாடி போகக்கூடாது. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். முன்னாடி போகிறது. யோபு அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், நான் அவருக்கு முன்னாடி என் வழியை ரூபகரணம் பண்ணுவேன். கண்டிப்பாக என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும். இது என்ன அப்படின்னு சொன்னால் அப்படியே முன்னாடி தள்ளுறது. முன்னாடி நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும். நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி கொண்டு போகிறது யார் அப்படின்னா நீங்கள். அந்த மாதிரி வேகமாக இருந்தால் உங்களுக்காக உதவி செய்கிறதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை, அதனால் எல்லாருமே உங்களை மோட்டிவேட் பண்ணி முன்னாடி கொண்டு போங்க, உங்களை தட்டி கொடுத்து முன்னாடி கொண்டு போங்க, உங்களை உற்சாகப்படுத்தி முன்னாடி கொண்டு போங்க. நீங்கள் பின்னாடி போயிட்டீங்கன்னா மற முடியாது. அதனுடைய டெப்த்து, அதனுடைய ஆழம் ஒருத்தருமே அறிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், யார் நினச்சாலும் உங்களை வெளியே கொண்டு வர முடியாது. நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போனதுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், என் மேலே ஆண்டவர் வச்ச ஒரு பெரிய தயவு, என் மேலே ஆண்டவர் வச்ச ஒரு பெரிய இறக்கம், அதனால தான் நான் வெளியே வந்திருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், பின்னாடி உங்களை தள்ளிட்டு போகாதீங்க. உங்களுக்கு என்ன குறைவு? நீங்கள் கவலைப்படுறதுக்கு என்ன குறைவு? நீங்கள் வருத்தப்படுறதுக்கு என்ன குறைவு? நீங்கள் இவ்வளவு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன குறைவு? நீங்கள் உங்களை குறித்து நெகட்டிவாக யோசிக்கிற அளவுக்கு என்ன குறைவு? ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் உங்களை 1000 பேரை பார்க்கலாம், கர்த்தர் உங்களை மிகவும் நன்றாய் ஆச்சரியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அதான் ஆராதனையில் ஆண்டவர் சொன்னார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளே நான் எங்க பார்ப்பேன்னா ஓட்டத்தில் வச்சிருக்கிற லக்கை மட்டுமே பார்ப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய தனிமையில் எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறவர் கர்த்தர். என்னுடைய தனிமையினுடைய சூழ்நிலையில் கர்த்தர் என் கூட இருந்து என்னை ரொம்ப அழகாய் தட்டி கொடுத்து என்னை ஒரு பெரிய பலசாலியாய் ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வருவார். இந்த தனிமையினுடைய காலம் முடிஞ்சிட்டு நான் சோர்ந்து போய் அல்ல, நுகங்களெல்லாம் முறிக்கிற அந்த அபிஷேகத்தோட நான் திரும்பி வருவேன். ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை அன்பு என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன்? எல்லாரும் பாடுவோம். இயேசுவே இதற்கு ஈடு என்ன தருவேன்? நான் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு என்ன தருவேன் நான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. கவனிங்க, சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஒரு விரல் மட்டும் உதவி செய்கிறதுனால சாப்பாடு சாப்பிட முடியாது. ஹலோ, இந்த தம் ஃபிங்கர் இது மட்டும் உதவி செய்கிறதுனால சாப்பாடு சாப்பிட முடியாது. சாப்பாடை அள்ளி வாயில் வைக்கணும்னா எத்தனை விரல் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்? இந்த 5 விரலும் ஹெல்ப் பண்ணாதான் இந்த சாப்பாடை நான் சாப்பிட முடியும். ஆனால் இந்த விரல் நான் அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரின்னு நினைக்க முடியாது. நல்லா நினச்சிக்கோங்க, இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட்டு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்குறாங்களோ அதை பெஸ்ட்டாக பண்ணுனா இந்த விரல் இதுக்கு என்ன கொடுத்தோ அதை செஞ்சால் போதும். இந்த விரல் இதுக்கு என்ன கொடுத்தா செஞ்சால் போதும். நான் முழு கையுமா மாறணும்னு இந்த விரல் எப்பவும் என்ன பண்ண முடியாது. நான் உங்களுடைய தரிசனத்தை குறைக்கல, உங்கள் விஷனை குறைக்கல. ஆனால் நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு நான் இப்படி இருக்கிறேனே நினச்சி உங்களையே நீங்கள் பார்த்து வருந்துறதுனால சொல்கிறேன், அப்படி இருக்காதீங்க. என்ன ஒரு 80, 85, 90 வயசா 100 வயசா? இது ஒரு பரீட்சை, இது ஒரு டெஸ்ட், அவ்வளோதான். இந்த டெஸ்ட்டில் முடியும் அவனை மாதிரி வரணும் இவனை மாதிரி வரணும் அப்படின்றது இல்லைன்னா கூட சந்தோஷமாக ஹாப்பியாக இயேசு அவர் இருக்கிறார், அவர் ஒரு தகப்பன், என்னை மன்னிக்கிறவர், என்ன அவர் இப்போ தண்டிச்சாலும் அணைக்கிற கதை, இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வாங்க. நீங்கள் அது எப்படி உங்களுக்கு சொல்லித்தர நீங்கள் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரணும். பரவாயில்ல, ரொம்ப போட்டு யோசிக்காத, ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகாத. சரி, என்ன இப்போ வந்துட போகுது? ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் அதை கிளியர் இல்லை. அப்படி நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை நோகடிச்சிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களை என்ன வச்சு நம்மளை வச்சு ஐயோ அப்படி நான் சொல்ல போகிறாங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த உலகம் நம்ம இறந்த அடுத்த நிமிஷத்தில் நம்மளை மறந்துடுவாங்க.
மரணம் அடைகிற வரைக்கும் பிரதர், மரணம் அடைகிறது வரைக்கும் ஐயா, மரணம் அடைகிறது வரைக்கும் பென்ஸ். மரணம் செத்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பென்ஸ் போயிடும். என்ன கேட்பாங்க தெரியுமா? பாடியை எப்போ எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. அது பாடி ஆயிரும். பென்ஸ்ன்ற பேர் மறைஞ்சிடும், ஐயான்ற பேர் மறைஞ்சிடும். இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன், இவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் மனசில் அப்படியே மனசை மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா ரொம்ப லகுவாக இருக்கும். உங்களையே நீங்கள் என்ன பண்ணணும்னா மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே தனிமையை மேற்கொண்டு வரும்போதே பைபிள் எடுத்த போது எப்படி ஆராதிக்க வரணும்னா, என் இயேசு எனக்கு நல்லவராக இருக்கு, என் இயேசு எனக்கு நல்லவராக இருக்கிறார், கொடுத்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த இந்த வெற்றிக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வருஷம் நீங்க வாக்கு கொடுத்தீங்க, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நான் உன்னை கொஞ்சம் கிடையாது திரளாய் பெருக பண்ணுவேன் என்று நீங்க வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற, ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதம் அவர்கள் மேல் நிலைவரமாய் தங்கி இருப்பதாக ராஜா. ஹல்லேலூயா. ஆன்லைனில் திருச்சபைக்கு போக முடியாமல் ஆண்டவரே தடையாக இருந்து இந்த சத்தத்தை கேட்குறேன், ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன், வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த சர்ச்சில் இருக்கிற அந்த மகிமை அவர்களை இருக்கிற இடத்துல சந்தித்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய திருச்சபை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தர் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.